ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட சீமா வந்து ரூமுக்கு போறா. பிரேம் வந்து அவளை பார்த்த உடனே செம்ம கோவத்துல இருக்கான். ஏன்னா வந்து இந்த மாதிரி அவன் ஆசையா ஒரு நெக்லஸை வந்து சீமாக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பான். அந்த நெக்லஸை எடுத்து சசிக்கு வந்து கொடுத்துருவா. ஏன்னா சசி வந்து மாட்டியிருப்பா, இந்த நெக்லஸ் வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் அவள் அப்படி பண்ணியிருப்பா. இதனால கோவமா இருந்த பிரேம் வந்து இவள்கிட்ட பேசாம அப்படியே படுத்து தூங்கிடுறான். இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க வந்து பாட்டி சொல்றாங்க, இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி வருது, அதனால குடும்பத்தோட நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்குறா பிரேமுக்கும் சீமா மேல இருக்கிற கோவம் போயிடுது. அதுக்கப்புறம் அவகிட்ட சாரி கேட்டு அவ கூட சேர்ந்துக்கிறான். அப்போ அந்த மாதிரி அந்த விநாயகர் சதுர்த்திக்கு போவாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து 10 தங்க காசு, அதுக்கப்புறம் வந்து அந்த நகைகள் எல்லாமே வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து எடுத்துட்டு போவாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட சசி வந்து அதை ஆட்டையை போடணும்னு முடிவு பண்றா. இந்த விஷயத்த வேலிட்ட சொன்னா அவனும் வந்து நீ எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இங்க எக்ஸைட்டிங்கா சசியும் கிளம்பிட்டு இருக்கா. அப்பதான் வந்து ரோஹிணி சொல்றா, பாட்டி இந்த மாதிரி சசியுமா நம்ம கூட வரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல சசியோட வயித்துல அக்காவோட குழந்தை வளருது, அதனால அந்த இடம் ரொம்பவே க்ரஷ்ஷா அப்படியே வந்து கூட்டமா இருக்கும். அங்க அந்த மாதிரி இடத்துல சசி வந்தா அப்படின்னா அவளுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, நம்ம குழந்தைக்குமே ஆபத்து தான், அதனால யோசிங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே சசி கீழே இறங்கி வந்ததும், இந்த பாரு சசி, குழந்தை வயித்துல இருக்கிறதுனால அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ வர வேணாம், நீ வீட்லயே ரெஸ்ட் எடு, நாங்க போயிட்டு வரோம், உனக்காக சேர்த்து நாங்களும் ப்ரே பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது அவளுக்கு செம்மையா கோவம் வருது. ஐயோ, நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அதோட இங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அந்த கோயிலுக்கு வந்து போறாங்க. அங்க வந்து விநாயகர் சிலை இருக்கு, அதுக்கு வந்து பூஜை எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இங்க சசி வந்து என்ன பண்றது தெரியாம வேலுட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. அவனுமே செமையா காண்டாவறான், ஏதாவது பண்ணு, அந்த நகை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கான். அப்பதான் வந்து இங்க கருணா வந்து இவளை நல்லா பாத்துக்கிறாங்க. அதோட சந்தீப்பும் வந்து இவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கான் நல்ல விதமா. இவளுக்கு கடுப்பாகுது, எப்படிடா இவங்க ரெண்டு பேரையும் ஏமாத்திட்டு நம்ம அந்த இடத்துக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதை விட இங்க வேலுவும் வந்து என்ன பண்றா, நீ வெளில வா, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே வேலுவோட ஹெல்ப்போட அவளும் வந்து அந்த இடத்துக்கு போயிடுறா. எப்படியாவது அந்த நகையை திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வந்து அங்க சீமா ரோகிணி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அவ ரொம்பவே வருத்தமா இருக்கிறத பார்த்துட்டு, என்னக்கா என்னாச்சுன்னு கேட்டா, இல்ல இந்த மாதிரி சசியோட வயித்துல என்னோட குழந்தை வளருத நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் பயமா இருக்கு, அவ குழந்தைய வச்சு மாட்டிட்டே இருக்கா, என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, இந்த மாதிரி இடத்துக்கு அவ வந்தானா சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து முக்காடு போட்டுட்டு சசிகா அந்த இடத்துல தான் நிக்கிறா. இது எதுவுமே சீமா ரோகிணிக்கு தெரிய மாட்டுது. ஆனா சீமாக்கு ஒரு மாதிரி பதட்டமா தான் இருக்கு. அதோட அந்த எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கேப்பை பயன்படுத்தி சசி வந்து அந்த நகை எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுடுறா. அப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து அவ மேல வந்து அப்படியே வந்து தள்ளி விட்டுருவாங்க. டக்குன்னு வந்து இவ வந்து சவுண்டு கேட்ட உடனே சீமா கண்டுபிடிச்சிருவா இது சசிதான்னு சொல்லிட்டு. உடனே அவளை வந்து தனியா ஒரு ரூம் கழிச்சிட்டு போயிட்டு, எவ்வளவு திமிரு இருந்தா நீங்க வந்திருப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்க, அப்ப அவளோட கையில வந்து நகையெல்லாம் வச்சிருப்பா. என்ன கையில வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி இழுக்கும் போது அது எல்லாமே கீழே விழுந்துரும். அந்த தங்க காயின்ஸ், அதுக்கப்புறம் அந்த தங்க நகைகள் எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ரெண்டு பேரும் ஷாக் ஆறாங்க. இவனுக்கு எவ்வளவு கேவலமானவ நீ, இந்த மாதிரி கடவுளுக்கு வச்சிருந்த இந்த நகையெல்லாம் நீ வந்து திருட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன், ஒவ்வொரு நாளும் என் குழந்தைக்காக தான் வந்து இவ்வளவு நாள் நான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனா இதுக்கப்புறமும் உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சீமா சொல்ல, மறுபடியும் சசி வந்து பிளாக்மெயில் பண்ற, அந்த பாரு என்னை பத்தின எதையாவது ஒரு விஷயத்த நீ சொன்னீங்கன்னா உன்னோட குழந்தைய நான் வந்து ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டா. ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளோட சீமா போல்டான டிசிஷன் எடுக்கிறா. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, அதை பத்தின கவலை இல்லை, நான் இந்த விஷயத்த பத்தி சொல்ல தாண்டி போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சசிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அதோட இங்க பூஜையும் நடக்க போகுது. அங்க தட்டுல இருக்கிற காயின்ஸ் நகைகள் எதையுமே காணோம். வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பதட்டமா இருக்காங்க. அப்பதான் எங்க சீமா ரோகிணி ரெண்டு பேரும் வந்து அந்த நகைகள் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நாங்க தான் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னு தான் அவங்களுக்கு மூச்சே வருது. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே வந்து அந்த கடவுளுக்கு படைச்சிட்டு நல்லபடியா வந்து பூஜையும் பண்ணிட்டு வீட்டுக்கும் வராங்க. அதுக்கப்புறம் இங்க வீட்டுல காட்டுறாங்க, கருணா வந்து ரூம்ல பாக்குறாங்க, சசியை காணோம், எங்க போனாலும் தெரியலேன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருக்கும் போது சசி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாத்ரூம்ல இருந்து வெளில வரா. நான் பாத்ரூம் தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ
இவங்களும் வந்து நம்பிடுறாங்க. அதோட எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சீமா வந்து இந்த விஷயத்த சொல்லலான்னு தான் நெனப்பா. ஆனா ஒரு தகுந்த ஒரு ப்ரூஃப் இல்லாம எதையுமே சொல்ல முடியாதுங்கிறதுனால அமைதியா இருந்துருவா. அப்ப வந்து அந்த பூஜை நடந்துச்சுல்ல, ஸோ அதுக்கான டிவிடி பிளேயர வந்து ஒருத்தர் வந்து குடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அத வந்து மனோரஞ்சனி தான் வாங்குறா. ஒரு எக்ஸைட்டிங்கா வந்து அத டிவில போட்டு பார்க்குறா. பார்த்தா எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் அந்த சசி வந்து முக்காடு போட்டுட்டு இந்த மாரி நகைகள திருடுறத பார்க்குறா. யாருன்னு நல்லா உத்து பார்த்தா சசி. அவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இந்த ஆட்டக்காரி வந்து ஏதோ கிரிமினலா பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இப்ப இவள கேவலமான வேலைய பண்ணியிருக்காளா? இவள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த சீடியில வந்து ஓடுறது எல்லாத்தையுமே சசி பார்த்துட்டு இதை எப்படியாவது எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த சீடியை எடுக்கும்போது கரெக்டா மனோரஞ்சனி வந்து அதை வாங்கிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடியும் அவளை கொண்டு போய் நிறுத்துறா. நிறுத்திட்டு எல்லாத்திட்டையும் போட்டு காட்டுறா. எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. அப்ப இந்த நகைகளை இவ தான் தேடி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சசி வந்து அழுது டிராமா பண்றா. நான் இது பண்ணல, இது எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி கத்துறாங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இவ்வளவு கேவலமான வேலையை பண்ணியிருப்ப, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கத்துறாங்க. உடனே இவன் நடிக்கிறா. எல்லாரும் என்ன நம்புங்க, இது ஃபேக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்தீப்புக்கு பயங்கரமா கோவம் வருது. இத்தனை நாளும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப டிவிடி பிளேயர்ல இருக்கிறது வந்து பொய்ன்னு சொல்ல வரியா? இவ்வளவு மோசமானவளா இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரொம்பவே கத்துறான். அப்புறம் கருணாவும் வந்து பயங்கரமா திட்டுறாங்க. எதுக்கு வந்து எங்களை இப்படி அவமானப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கான தண்டனை உனக்கு இருக்கு, உன்னை இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்றாங்க. இவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இந்த பாருங்க பாட்டி, இப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க, என்னோட வயித்துல சீமாவோட குழந்தை வளருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரு மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ண பாக்குறான். சீமாவும் சொல்றா, பாட்டி இது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல யாரும் என்ன சொன்னாலும் சரி, இவ பெரிய பாவம் பண்ணியிருக்கா, இதுக்கான தண்டனை அவளுக்கு கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது வேலு வந்து கால் பண்ணிட்டே இருக்கான். அப்போ வந்து இவ கிரிமினலா யோசிச்சு, இந்த பாத்தீங்களா வேலுன்னு ஒருத்தவன் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கான், இவ யார் தெரியுமா? இவன் வந்து நம்ம வீட்டோட டிரைவர், இவன் சொன்னதுனாலதான் நான் வந்து இந்த நகையெல்லாம் எடுத்தேன், இவன் வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணா, ஒருவேளை நீ வந்து இப்படி பண்ணல அப்படின்னா சீமாவோட குழந்தைய நான் வந்து சாகடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, யார்கிட்டயுமே சொல்ல முடியல, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஸ்பீக்கர்ல ஓபன் பண்ணி காட்டுறான். அவனும் வந்து அந்த நகையெல்லாம் எடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அவளும் ஆமான்னு சொல்றா. நான் சொர இடத்துக்கு வந்து கொடு அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல நீ வீட்டுக்கு வா நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிடுறா. உடனே அவனும் போனை வச்சிடுறான். பாத்தீங்களா இவன் தான் வந்து இப்படி பண்ணியிருக்கான், இவனாலதான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ப வைக்க பாக்குறான். ஆனா யாருமே நம்பல. ஆனா சந்தீப் வந்து நம்புறான். சந்தீப்பு கருணாவும் நான் உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. இவ இன்னமும் பொய் சொல்றாளுங்கிற மாதிரியே யோசிக்கிறாங்க. அப்பதான் வேலு வந்து சொன்ன மாதிரி வந்து வீட்டுக்கும் வரான். வீட்டுக்கு வந்தா அந்த நகை எல்லாமே ஒரு டப்பால இருக்கு. அதை பார்த்து எக்ஸைட்டிங் ஆயிட்டு திறந்து பாக்குறான். அதுல எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்பாடா நம்மளுக்கு எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டிங் ஆகி திரும்புறான். பார்த்தா போலீஸ். பயங்கரமா ஷாக் ஆகுது. போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆறான். அப்புறம் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. அப்ப சசி வந்து இதோ நான் சொன்னேன், இவன் தான் இந்த திருடன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. இவ என்னடா அது இப்படி அந்தர் பல்ட்டி அடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வேலுவும் அப்பாவியா பார்த்துட்டு இருக்கான். நம்மளோட பிரேம் வந்து கோவப்பட்டு அப்படியே கன்னத்திலேயே வந்து அவளை அரைஞ்சிடுறான். அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இன்னைக்கு இன்னொன்னு வீடியோ வரும், மறக்காம பாருங்க. பாய்.